பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது நம்ம வீடியோக்குள்ள எல்லாம் ஜிஸ்யாவை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருது. அதனால நான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பேசும்பொழுது அதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க, என்னையா என்னமோ ஜிஸ்யா அப்படிங்கிறது தெண்ட வரி அப்படின்னு சொல்கிற, அப்புறம் அநியாயமான வரி அப்படின்னு சொல்கிற, கப்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது வரியா? ஒரு நாட்டில் நீ இருந்த அப்படின்னா அந்த நாட்டுக்கு நீ வரி கட்ட மாட்டியா? நீ ஏன் ஓ நாட்டில் நீ வரி கட்டலையா? அதே போல தான் எங்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு நீ வந்த அப்படின்னா அங்கே இருக்கும் பொழுது நீ வந்து காப்பீராக இருக்கிறதுனால, நீ வேற்று மாத்துக்காரனாக இருக்கிறதுனால நீ வந்து ஜிஸ்யா அப்படிங்கிற ஒரு வரியை கட்டணும். அப்போ எங்கள் நாட்டுக்கு வருவேன், நீ சும்மா இருந்துட்டு நோகாமல் நொங்கு தின்னுட்டு போகலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதுவும் சரிதானே, அதுவும் நியாயமான ஒரு விஷயம் தானே. நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறோம், இப்போ திடீர்னு நம்ம நாட்டில் பஞ்சம், போர், வேறு நாட்டுக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு போகிறோம், அங்கே தான் எல்லா வளங்களும் நிறைஞ்சிருக்கு. சாதாரண பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈராக்கு, சோமாலியா, அங்கே எல்லாம் இயற்கை வளங்களால் நிறையப்பட்ட ஒரு நாடு. அங்கே வந்து சூடான், அங்கே வந்து மண்ணுக்கு அடியில் வந்து தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கம், கோமேதகம், மரகதம், மாணிக்கம் இப்படிலாம் நிறைஞ்சிருக்கான். அதனால தான் வந்து இப்போ சூடானில் எதுக்கு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னு கேட்டால், அது வந்து அல்லாவின் தேசமாக இருக்கிறதுனால 100% மண்ணுக்கு அடியில் ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் வந்து இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கான். அதனால தான் அதை பிடிக்கிறதுக்காகத்தான் சூடானில் வந்து எல்லாம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நடந்துட்டு போகுது. இப்போ நம்ம போகிறோம், இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த இயற்கை வளங்கள் நிறைந்த அந்த தேசத்துக்கு, அந்த அல்லாவின் தேசத்துக்கு அங்கே போனதும் அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க, நீ எங்கே இருந்து வர? அப்படி, ஐயா நாங்கள் இந்தியாவிலேருந்து வரோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உடனே, ஓ அப்போ நீ காப்பீர் தானே, அப்போ இங்கே வா, இந்த நாட்டுடைய சட்டம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். ஐயா எங்களுக்கு சத்தியமாக தெரியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை சொல்லுவான். என் கேட்டால் இந்த நாட்டில் நீ இருக்கணும் அப்படின்னா ஜிஸ்யா அப்படிங்கிற ஒரு வரியை கட்டணும், அது கட்ட முடியுமா அப்படின்னு கேட்பான். ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நான் காப்பாற்றணுங்க, வேறு வழி இல்லைங்க, நீங்கள் என்னங்க எவ்வளோங்க கேட்க போகிறீங்க, பாதிக்கு பாதி கேட்டால் கூட நான் கொடுத்துருவேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், சரி அப்போ நீ வந்து 200 சம்பாதிச்சா 100 எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஒரு வரி சொல்கிறான்னு வைங்களேன், அதை வரின்னு சொல்கிறான். அப்போ நம்ம அதையெல்லாம் வந்து பாவியெல்லாம் ஏன்டா அதை கொடுமை பண்ணுறீங்களா அப்படிலாம் நம்ம கேட்க போகிறது கிடையாது. அவன் எத்தனை சதவீதம் கேட்டாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சந்தோஷமான விஷயம் தாங்க. நான் ஒரு நாளைக்கு கல் உடைச்சோ மண்ணு சுமந்தோ ஒரு 200 சம்பாதிச்சோம் அப்படின்னா 100 அவனுக்கு கொடுத்தலாம், அந்த நாட்டுக்காரனு கையை நீங்கள் வச்சுக்கோங்க, நல்லா இருங்க. எனக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் வந்து பாதிக்கு பாதி நீங்கள் கேட்டாலும் என்ன ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் நியாயம். ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது வேறு நாட்டுக்கு நம்பி நம்ம போகும் பொழுது அந்த நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு நம்ம அடிபணிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுவும் ஒரு வகையில் நியாயம்தான். ஏன்னா நம்ம அடுத்த நாட்டுக்கு போயிட்டு நோகாமல் நொங்கு திங்க முடியுமா? இந்த ஐரோப்பிய நாடுகளுக்குலாம் இந்த புண்ணியவான்கள் போகிறாங்க, போனதுமே நோகமாக தான் நொங்கு திங்குறாங்க. நொங்கு தின்னுக்கிட்டு கடைசியில் அந்த மரமே என்னதான்டா அப்படின்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்ல போகிறது கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு போனால் அவன் என்ன சட்டத்திட்டம் சொல்கிறானோ அதுக்கு அடிபணிச்சு நம்ம இருப்போம், அதுதான் நியாயம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனையை இந்த வீடியோ வழியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது விஷயத்தை, அந்த ஜிஸ்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்கள் சொல்கிறாப்புல, அதில் ஜிஸ்யாவையும் சேர்த்து சொல்கிறாப்புல. அதனால தான் இந்த வீடியோ பதிவு எடுத்தேன். இன்னும் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, அதையெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த புண்ணியவன் யாருன்னு தெரியலைங்க, இவர் பேர் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் ஆளை பார்க்கும் பொழுது இவர் ஒரு புண்ணிய மனுஷன் அப்படிங்கிறது தெரியுது. அதை விட இவர் பேசும் பொழுதே நம்ம விளங்கி கொள்ளலாம் இவர் சூடபதிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு. அதனால முதலாவது இவர் என்ன சொல்கிறாப்புல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட கூட கொஞ்சம் விளக்கத்தையும் பார்ப்போம். இதனுடைய ஒரிஜினல் வீடியோ லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதை பாருங்க. இப்ப இந்த இமாம் ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. அல்லாஹ் உன்னிடத்திலே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். எப்படி? யாரிடத்திலே? ருஸ்தும் மிகப்பெரிய மன்னனிடத்திலே பேசுகிறார். நாங்கள் ஒரு கூட்டத்தார்கள், அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்து உன்னிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? மனிதர்களை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை, மனிதர்களிடத்திலே மண்டியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டிய நாங்கள் வந்த கூட்டத்தார்கள். இப்பொழுது உன்னை அழைக்கிறோம், எங்கள் மார்க்கத்தின் பக்கம் நீ வந்துவிடு. அப்படி போடு. அதாவது இவங்க வந்து ஒரு கூட்டமா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காப்லையா, வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பியிருக்காப்லையா. இப்போ அதான் பிரச்சனை. இப்போ வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில் உள்ளவங்கிட்ட, அந்த நாட்டு ராஜாவோ பிரசிடென்ட்டோ அவரை பார்த்து சொல்கிறாப்லையா, என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு புது மதத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்கள் அல்லாத ஆரம்பிச்சிருக்காரு கண்மணி நாயத்தின் மூலமாக, அதனால எங்கள் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்கிறாப்லையா வேற ஒரு நாட்டுக்கு ராஜா கிட்ட. சரி, சொன்ன உடனே அந்த மன்னன் கேட்கிறான், செய்யாவிட்ட
அப்போ அந்த நாட்டு மன்னன் கேட்குறானா, என்னையா எங்கேருந்தியா வந்திருக்கீங்க, ஆளை பார்த்தா வினோதமாக இருக்கீங்க, உங்கள் மதத்துக்கு கூப்பிட்றீங்களே, என்ன விஷயம், வரலைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாப்லையா. வராவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதான் எங்களுடைய தூதர் 3 நாட்களுக்கு உனக்கு அவகாசம் தருவார். அப்போ கண்மணி நாயத்தினுடைய காலத்தில் இவர் ஒரு நாட்டுக்கு போயிருக்காப்ல. அப்போ கண்மணி நாயம் அழிச்சு விட்டுருக்குறாப்ல, அந்த நாட்டுக்கு போங்கடா, போய் அந்த நாட்டில் நம்ம புண்ணிய மதத்துக்கு கூப்பிடுங்க, யார் யார் மதத்தை ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டால் என்னையே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த புண்ணியவான்கள் யார், இந்த சகாபாக்கள் அப்படின்னு சொல்கிற புண்ணியவான்கள்லாம் நேராக வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. குதிரையில் கழுதையில் போயிருக்காங்க. அங்கே போய் அந்த நாட்டு மன்னங்கிட்ட எங்கள் மதத்துக்கு வாடான்னு முதல்ல கூப்பிடுறாங்க. அந்த மண்ணே வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். எங்களுடைய தூதர் 3 நாட்களுக்கு உனக்கு அவகாசம் தருவார். அதனால இவருடைய தூதர் ஒருத்தர் இருக்காப்ல, கண்மணி நாயம், இந்த சகாபாக்களுடைய தூதர், அல்லாவின் தூதர், இவர் 3 நாளைக்கு அவகாசம் கொடுப்பாப்ல. அதிசயம் தான், அவகாசம் 3 நாள் தான். சரி, 3 நாட்களுக்குள் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். 3 நாளைக்குள்ள சிந்திச்சு செயல்பட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கணுமா. ஏன்னு கேட்டா இவங்க மதத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா, அந்த இஸ்லாம் மதத்தை ஏத்துக்கணுமா. இல்லாவிட்டால் எங்களுக்கு நீ கப்பம் கட்டி எங்களினுடைய ஆட்சியை நீ சேர்த்துக்கொள். அப்ப இவங்களுக்கு கப்பம் கட்டணுமா. இதுதான் அதிசயம். அதாவது இவங்க வேற ஒரு நாட்டுக்கு போவாங்களாம், அந்த நாட்டில் உள்ளவங்களை கூப்பிடுவாங்களாம் இங்கே மதத்துக்கு. அவங்க மதத்துக்கு வரல அப்படின்னா எங்களுக்கு கப்பம் கட்டிட்டு நீ இந்த நாட்டில் இருந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னடா அதிசயம். அது அவை நாடியா, அவை நாட்டுக்கு போய் நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க, அவை நாட்டில் அவன் இருந்துட்டு போகிறான். அவங்க இன்னொருத்த நாட்டில் போய் மதத்துக்கு கூப்பிட்றாங்க, வரல அப்படின்னா ஜிஸ்யா கட்ட, அதாவது கப்பம் கட்ட சொல்கிறாங்க. கப்பம்னா தண்டை வரி, அவசியம் இல்லாத தேவையில்லாத வரி கட்டணுமா. அது எப்படி அடுத்த நாட்டில் போய் நீங்கள் கேட்குறீங்க வரி கட்டுறா எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாப்புல பதில். ஐயா சொல்லுங்கய்யா. ஜிசியா. அதுக்கு பேர் தாங்க ஜிஸ்யா. இந்த ஜிஸ்யானா ஏயா ஒரு நாட்டில் இருந்தா நீ வரி கட்ட மாட்டியா அப்படின்னு இந்த புண்ணியவான்களை கமெண்ட் அடிப்பாங்க. எல்லா வீடுலையும் குறைஞ்சபட்சம் தெளிவாக தான் சொல்கிறேன், ஆனாலும் திரும்ப அதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாமல் ஜிஸ்யா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோவை போடுவோம். எத்தனை வீடியோ வேணாலும் வரட்டும், என்னதான் அப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இந்த வீடியோ. இப்போ ஜிஸ்யாவை கேட்குறாங்களாம், எங்களுக்கு கப்பம் கட்டுறா அப்படின்னு. என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஆட்சியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய ஆட்சி, யாருடைய ஆட்சிய, கண்மணி நாயத்தினுடைய ஆட்சி இவங்க புரிஞ்சுக்கணுமா, வேற ஒரு நாட்டில் இருந்துக்கிறவங்க. சரி, எங்களுக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும். அதான் அந்த ஆட்சியினுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நீ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்களுக்கு கப்பம் கட்டணுமா. அது எந்த நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, இவங்க இந்த புண்ணியவான்களுக்கு கப்பம் கட்டணுமா. சரி, யாரை பார்த்து சொன்னது? யாரை பார்த்து? குஃபாரை பார்த்து ஒரு முஸ்லிம் சமூகம் சொன்னது, நீ எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகம் குஃபாரிடத்திலே எங்களுக்கு உதவியை தா என்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. யாரை சொல்றாப்லன்னு தெரியல. அதாவது குப்பார்னு சொல்றாப்லையா, அதை காப்பீர்னு சொல்லுவாங்க, குப்பார்னு சொல்லுவாங்க. இந்த குப்பார்னா நம்ம தான், ஏதாவது அல்லாவையும் கண்மணி நாயத்தையும் ஏத்துக்கிறாதவங்க நம்மளாம் குப்பாரு. பேசாம நம்ம சேனலுக்கு குப்பார்னு பேர் வச்சிடலாம் போல இருக்கு. அதனால நம்மளாம் குப்பாரம். அதனால இந்த குப்பாருக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, நீங்கள் குப்பாரு, நீங்கள் எங்கள் அல்லாவை தெய்வமாக ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க, அதனால எங்களுக்கு ஜிஸ்யா கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிசயமான விஷயத்த சொல்கிறாங்களாம். ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட அல்லாவின் அடிமைகள் தேசம் எல்லாமே ஐநா சபையை தான் நம்பியிருக்கான். என்கிட்ட அவங்களும் குப்பார் தானே, அந்த குப்பார்களுடைய நாட்டை தான் இவங்க நம்பியிருக்காங்களா, பிச்சை கட்டுருக்காங்க. ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கயா, எங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, சோத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாலஸ்தீனியர்கள் மாதிரி இவங்க இந்த நிறைய இஸ்லாமிய நாடுகள், இந்த உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் பிச்சை கட்டுக்கிட்டு இருக்காங்களாம். சரி, அதுக்கும் சுபானல்லவா. சரி, யாரிடத்தில் ஜிஸ்யாவை யார் வாங்க வேண்டும்? அதானே, அதுதான் அர்த்தம். யாருக்கிட்ட யாரு ஜிஸ்யா வாங்கணும் சொல்லுங்கயா. யாருக்கு யார் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்? ஓஹோ, இடஒதுக்கீடு. அப்போ நம்ம நாட்டில எல்லாம் இந்த சமூகத்துக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு, இந்த சமூகத்துக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா நீங்கள் என்னடா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, நாங்கள் தான்டா உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு ஜிஸ்யா கட்டிட்டு நீங்கள் இருங்கடா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இந்தியாவில் எல்லாம் இந்த சமூகத்துக்கு, இந்த கிறிஸ்தவ சமூகத்துக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு, இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இவ்வளோ இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஆனால் இவர் கேட்குறாப்புல, ஏயா எங்களை பார்த்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றீங்களா, இது அல்லாவின் உலகம்டா, இந்த தேசம் அல்லாவின் தேசம், எங்களுக்கு கப்பம் கட்டிட்டு நீங்க இந்த நாட்டில் இருங்கடா அப்படின்னு சொல்ல வராப்புல இவரு. அதனால அந்த முன்னாடி இருக்கிற வீட்டில தூண்டி விடுறாப்புல. அதுவும் என்ன செய்ய சொல்றாப்புல அப்படிங்கறத பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. எந்த சமூகம் இது? அதானே, எப்படிப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்றாப்புல. இந்த சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ரிபா இப்னு ஆமிர் என்ற ஒரு தோழர்,
கண்மணி நாயத்தினுடைய ஒரு தோழர், அந்த பேரெல்லாம் நம்ம வாயில நுழையாதுங்க. நம்ம பாஷையை பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல என்னமோ ஒரு பாஷையில சொல்றாப்ல. அதாவது கண்மணி நாயத்தினுடைய ஒரு தோழரா, தனிப்பட்ட மனிதர், அது சாதாரணமான இல்லைங்க. அவர் தனிப்பட்ட ரீதியில வாழுகிற ஒரு மனுஷர். ஆனா அது அதிசயம் தான். எப்படி 4 குறைஞ்சதாவது 4 வச்சிருப்பாங்களே, ஆனா எப்படி தனிப்பட்ட மனிதர்னு சொல்றாப்லன்னு தெரியல. சரி, இல்லாத மனிதர். ஓஹோ, மேலாடையே கிடையாது அவரு. அவர் வாழ்க்கையில மேலாடையே போட மாட்டாப்லையா. உடுத்துவதற்கு கிழிந்த சாக்கை உடுத்த மனிதர். அப்ப மேலாடை இல்லையா, அதனால இடுப்புல வந்து சாக்கு தானே, நம்ம ஊர்ல இருக்குல்ல சாக்கு, காய்கறி வாங்கணும் சாக்கு, அந்த சாக்கை தான் வந்து இடுப்புல கட்டியிருப்பாப்லையா. கோவேரி கழுதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்ப அவர் வந்து கோவேரி குதிரையில தான் போவாங்க. ஆனா இவர் வந்து கோவேரி கழுதையில தான் போயிருக்காப்ல. அதாவது கோவேரி கழுதையில போயிருக்காப்ல. அதிசயம் தான். மிகப்பெரிய 1000 ஆண்டுகள் பழமையான ரோம பாரசீகத்து ரோமனுடைய தலைவனை பார்த்து பேசுகிறார், நீ எனக்கு கப்பம் கட்டு. அப்படி போடு. அதான் அதிசயம். மேல சட்டை கூட இல்லையா, கீழே ஒண்ணும் இல்லையா, சாக்கை தான் கட்டியிருக்காப்லையா. குதிரை கிடையாதான், ஆனா கழுதையில, கோவேரி கழுதையில தான் போவாப்லையா. அந்த கழுதையில பாரசீகத்துக்கு நேராக போயிட்டு பாரசீக மன்னனை பார்த்துட்டாப்ல. எப்படிதான் அவ்வளவு தூரம் பயணிச்சு போனாப்லன்னு தெரியல. அந்த கோவேரி கழுதையில போயிட்டாப்லையா. போய் அந்த பாரசீக மன்னனை பார்த்து, அந்த ரோம பேரரசர்களை எல்லாம் பார்த்து, அந்த குப்பார் நாட்டு அரசர்களை எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கப்பம் கட்டுறா அப்படின்னு சொல்றாப்லையா. தனிப்பட்ட மனிதரா, கண்மணி நாயத்தின் தோழரா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அவருக்கு தைரியமா. ரோமனுடைய தலைவனை பார்த்து பேசுகிறார், நீ எனக்கு கப்பம் கட்டு. சரிங்கய்யா, எல்லாம் சொல்லுங்க. ஓ, இதுதான் ஈமான். இதுதான் ஈமானா இருக்கணும். அதாவது சும்மா இருக்கிற வேற ஒரு நாட்டுக்கு போய் எங்க மதத்துக்கு வாங்கடான்னு கூப்பிடணுமா, வரலன்னு சொல்லுவாங்களா அவங்க. கண்டிப்பா என்கிட்ட அவங்க நாட்டில் அவங்க ஒரு மதம் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு கடவுளை தொழுது கொள்வாங்க. அப்ப வர முடியாதுன்னு சொல்லுவாங்களா. வரலைன்னா பிரச்சனை இல்லை, ஜிஸ்யா கட்டிட்டு உன் பாட்டுக்கு அந்த நாட்டில் இருந்துக்கா அப்படின்னு சொல்லு. அவன் நாட்டில் அவன் இருக்கிறதுக்கு அவன் ஜிஸ்யா கட்டணுமா, வரி கட்டணுமா. யாருக்கு? இந்த புண்ணியவானுக்கு. இவருக்கு சட்டையும் கிடையாதான், பேண்டும் கிடையாதான், சாக்கை தான் இடுப்புல கட்டியிருக்காப்லையா. கோவேரி கழுதையில தான் போவாராம். பயம் வந்து விடுகிறது. யாரு? பாரசீக மன்னனுக்கு, ரோமர்களுக்கெல்லாம், அந்த குபார் அந்த நாட்டை சேர்ந்தவங்களும் மன்னர்களுக்கெல்லாம் பயங்கரமாக பயம் வந்துருச்சான். யாரை பார்த்து? இந்த இடுப்புல சாக்கை கட்டிக்கிட்டு சட்டை இல்லாமல் கோவேரி கழுதையில் போனவரை பார்த்து பயம் வந்துருச்சான். செய்யாவிட்டால், கொடுக்காவிட்டால், கப்பம் கெட்டாவிட்டால், அதான் கப்பம் ஜிசியா கட்டாவிட்டால், மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய வாளை எடுக்கிறார். கட்டியிருக்கிறது இடுப்புல சாக்கு கட்டியிருக்காப்லையா. எப்படி வாழை அதுக்குள்ள சொருகலாப்லன்னு தெரியலையே. என்ன அது, அவன் என்னென்ன வாள் வைக்கணும்னா என்னென்னமோ அதெல்லாம் போட்டு தான் வைக்கணும். இவர் எப்படி இந்த சாக்கை வச்சுக்கிட்டு பெரிய வாழை தான் வச்சிருக்காப்ல, அதுல இருந்து உருவி எடுத்திருக்காப்ல பெரிய வாள். சரிங்கய்யா, இந்த வாள் 3 நாட்களுக்கு பிறகு பேசும். பாரியா, அன்னைக்கு பேசாதான் 3 நாள் கழிச்சு தான் பேசுவான். அதிசயம் தான். ஏன்னு கேட்டால் 3 நாள் தவணை, அது அவகாசமா. அந்த அவகாசம் கொடுத்த பிறகு இந்த 3 நாள் கழிச்சு வந்து அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுங்க, பேசுமா, அந்த வாள் வந்து பேசும் அப்படின்னு சொல்றாங்க. அதிசயம் தான். வைத்து விட்டு வெளியே வருகிறார். அந்த நாட்டை விட்டு அப்படியே வெளியில வராராம், உள்ள வச்சுட்டு. இன்னும் 3 நாள் கழிச்சு பாரு என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்து ரோமனை வந்து நம்ம ரோமானிஸ்தானா நாங்கள் மாற்ற போறோம். மாத்துக்க. இதுக்கு பேர் தாங்க ஈமான். பார்த்தீங்களா? ஈமான்னா நம்பிக்கை, விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட நம்பிக்கை வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இஸ்லாமிய மக்களுக்கு வந்து போதனை கொடுக்குறாப்புல. யோசிச்சு பாருங்க. அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, சொல்லுங்கய்யா, இந்த ஈமான் எங்கே? ஓஹோ, இப்போதைக்கு அங்கே இல்லை, அதுதான் பிரச்சனை. இந்த ஈமான் எங்கே அப்படின்னு கேட்குறேன். அல்லா மேலே ஈமான் இருக்கு. அப்புறம் அது என்னமோ போகிறாங்களே, காபாவுக்கு போகிறாங்க, இங்கே மதினாவுக்கு போகிறாங்க, மெக்காவுக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் போகிறதுக்கு ஈமான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி மேலாடை இல்லாமல் சாக்கை இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு வாழை அதுக்குள்ளே சொருகிக்கிட்டு கோவேரி கழுதையில் நாடாக போய் அந்த நாட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்த்து எங்கள் மதத்துக்கு வாங்க, வர முடியாதுன்னு சொன்னால் ஜிசியா கட்டுங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் 3 நாள் கழிச்சு வருவோம், உங்களுக்கு சோழியை முடிப்போம் அப்படின்னு, அந்த மாதிரியான ஈமான் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எங்கே அப்படின்னு கேட்குறாப்புல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இங்கே 1000 அல்ல, லட்சம் அல்ல, 15 லட்சம் நபர்களை திரட்டி, அப்ப 15 லட்சம் பேரை திரட்டி இருக்கிறாங்க. பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே சகோதரா. ஓஹோ, அதாவது ஒரு ஆளே போய் வந்து பாரசீக மன்னனையும் அப்புறம் இன்னும் குப்பார் நாட்டுகள் எல்லாம் போய் அவர் மிரட்டிட்டு வந்தாப்புலையாம்.
ஆனால் 15 லட்சம் பேர் நம்ம இருக்கிறோமே. ஆனால் 15 லட்சம் பேர் வந்து போய் குப்பார்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கய்யா அப்படின்னு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். என்ன கொடுமை சார் இது. ஒரு ரிபீ இப்னு ஆமிர், ஒரு ரிபீ இப்னு ஆமிர் ரோமினுடைய தலைவனை தனக்கு கப்பம் கட்ட சொன்னார் என்று சொன்னால் இதுதான் ஈமான். அதான் ஒரே ஒரு ஆள், திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் மேலாடை கிடையாதான், சாக்கு தான் இடுப்பு கட்டியிருக்காப்லையா, அதுக்குள்ளே ஒரு பட்டயத்தை சொருகி இருக்காப்ல, ஒரு வாழை சொருகி இருக்காப்லையா, கோவேரி கழுதையெல்லாம் போவாலாம். அங்கேருந்து மதினாவிலேருந்து பாரசீகத்துக்கு எப்படி போனாப்லைன்னு தெரியல, எவ்வளோ தூரம்னு தெரியல, அதுலேயே போயிருக்காப்புல. அங்கே போய் அந்த மன்னனை கூப்பிட்டு மரியாதை எங்கள் மதத்துக்கு வா, இல்லைன்னா நீ ஜிஸ்யா கட்டிட்டு இங்கே இருந்துக்க, எங்கள் கண்மணி நாயை சொல்லி விட்டாரு, என்ன சொல்கிற 3 நாள் அவகாசம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாப்லையாம். அந்த மாதிரியான ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாப்புல தமிழ்நாட்டு இஸ்லாமிய சகோதரர்கள்கிட்ட. அவங்க என்ன நிலைமையில் ஆனாங்கன்னு தெரியல. இந்த ஈமான் தான் வேண்டும். ஓஹோ, இந்த ஈமான் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. சும்மா பாட்டு பாடிக்கிட்டு சாந்தி, சமத்துவம், சமாதானம் அப்படிலாம் பேசுகிற ஈமானம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்படி இந்த கண்மணி நாயத்தின் தோழர் பாரசீக மன்னனை பார்த்து, ரோம பேரரசனை பார்த்து என்னென்ன சொன்னாப்புலையோ அப்படிப்பட்ட ஈமான் தான் வேணும். எப்பேற்பட்ட ஈமான் இது? ஐயா சொல்லுங்கய்யா. அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த பயமும் வராது. அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை செய்யுங்க அப்படிங்கிறாப்புல. யாருக்காக செய்கிறீங்க? உங்களுக்காக செய்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக செய்கிறீங்களா? வேணாம், மனுஷனுக்காக செய்யாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி மண்டிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக இந்த ஈமான் உங்களுக்கு வேணாமா? என்ன ஒரு அற்புதமான போதனை இது. அப்போ நல்லா கவனிங்க, ஜிஸ்யா அப்படிங்கிறது இந்த புண்ணியவான்கள் சொல்கிற மாதிரி அந்த நாட்டில் நம்ம போய் இருந்தால் அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு கட்டணும், அதுவும் ஒரு விஷயம், வரி கட்டணும். ஆனால் இவங்க தேவையில்லாமல் நம்ம நாட்டுக்கு வருவாங்களாம், வந்து அவங்க புண்ணிய மதத்துக்கு மாற சொல்லுவாங்களாம். மாறலைன்னா நம்ம ஜிஸ்யா கட்டணுமா அவங்களுக்கு? என்னையா அதிசயமாக இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு என்ன இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுமே உடனே டேப்பை மாற்றிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீ ஒரு நாட்டில் போயிருந்தீங்கன்னா வரி கட்ட மாட்டியா அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாங்க. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாட்டில் போய் இருந்த வரி கட்டுறது அது வேறு பிரச்சனை. நீங்கள் புண்ணியவான்கள் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு எங்களே வரி கட்ட சொல்கிறீங்களே, இதை எங்கே போய் சொல்கிறது? இதை சொன்னால் அல்லாஹ் உன்னை லக்கணத்தில் போடுவான்டா அப்படின்னு நம்மளை சபிக்கிறாங்க. என்ன செய்கிறது?